உலக மக்களே வணக்கம். தமிழ்நாட்டில் அதிமுக உறுப்பினர் சசிகலா மேடம் 1500 போட்டோ வச்சு சாமி போட்டோ வச்சு சாமி கும்பிட்டாங்க. எல்லா பேரும் பார்த்துருப்பீங்களா? பார்த்தீங்களா? பார்க்கலையா? ஆயுத பூசிக்கா? ஆயுத பூசிக்கு. இப்போ திருப்பரங்குன்றத்து மலையை பற்றி பேசுனாங்களா? நான் ஒரு வீடியோவில் கூட பார்க்கலையே. சொல்லுங்கள் மக்களே. இந்தி பிரச்சனை எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க மலையாளத்தை படிக்க சொன்னாங்க. இப்போ இந்தி பிரச்சனை அது என்னன்னு பேசுனாங்களா? சொல்லுங்கள் மக்களே. 4 வருஷமாக வீட்டு பஞ்சாயத்து, அதிமுக பஞ்சாயத்து. இப்போ ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி மக்களை ஏமாத்து வேலையா அது பூரா? மக்களுக்கு ஒரு பிரச்சனை வெளியே வந்து சொல்லணுமா இல்லையா? பேசணுமா இல்லையா? சொல்லுங்க மக்களே. நேற்று முன்னாடி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறந்தநாள். எப்படி வந்தாங்க கூட்டம் கூட்டமாக? கோயம்புத்தூரில் ஐடி கம்பெனி மக்கள் எல்லாம் குடும்ப மக்கள் வேறு, மாணவ மாணவியோடு கிடையாது. அப்புறம் குடும்ப மக்கள் தவிச்சாங்க. ஐடி கம்பெனி மூடிட்டாங்க, எங்களுக்கு லோனு கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், எந்த பதிலுமே சொல்லலை, இந்த கத்துனாங்களா? அப்போல்லாம் இந்த மக்கள் வெளியே வந்துச்சா? அப்போ யாரை ஏமாத்துறாங்க? தமிழ்நாட்டு மக்கள் படிக்கணுமா இல்லையா? தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைண்டா வரவே மாட்டாங்க. உண்மையா பொய்யா? நான் எதுவும் பொய் பேசுறேன்னா? மக்களை ஏமாற்றக்கூடாதுல்ல. சொல்லுங்க மக்களே. ஏமாற்றலாமா? நான் தமிழன், சரிங்களா? 25 வருஷம் ரேஷன் கார்டு என்கிட்ட இருக்குது, குடும்ப ரேஷன் கார்டு. இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்குன்னு எனக்கு தெரியாது, சரிங்களா? லைசன்ஸ் இருக்குது, ஓட்டு ஐடி இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது தமிழ்நாட்டில். அடுத்து நான் குஜராத்லேயும் வச்சுருக்கேன், ஓட்டு ஐடி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட காட்டணும்ல, சரிங்களா? நான் குஜராத்துக்காரன்னு சொன்னால் என்னை யாராச்சும் நம்புவாங்களா? எனக்கு குஜராத்தி நல்லா தெரியும், ஹிந்தி நல்லா தெரியும். அந்த